ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னடா பட்டையை போட்டு உட்காந்துட்டு இருக்காளே நினைக்கிறீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். சரி, இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கலான்னு. ஏன்னா நேற்று போட்ட வீடியோவில், அதாவது முன்னாடி போட்ட வீடியோவில் முடிக்கவே இல்லை நான். அதுக்குள்ளேயே கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வீட்டில் போய் வெளியே கதவெல்லாம் திறந்து விட்டு, அதனால வீடியோஸ் டக்குன்னு அப்படியே முடிச்சிட்டேன். சரிங்களா? அந்த 2021 வீடியோ ஆரம்பிக்கலான்னு போட்டு சொன்னேன் இல்லைங்களா? அது பார்த்தீங்கன்னா 2023 ஒரு நாள் திடீர்னு தோணுச்சு. சரி, அவர் ஆசைப்பட்டாரு, நம்ம ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு, நம்ம மறுபடியும் யூடியூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நானும் எங்கள் பாப்பாவும் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா யார் பேர் வைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம், அப்படி இப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் சரி, அவரோட பேர் அவர் இப்போ இல்லைல்ல, சரி அவரோட பேரும் என்னோட பேரும் சேர்ந்து வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ராஜேஷேகர் சமையல்னு வீடியோ ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வீடியோவே பழம் பஜ்ஜி வீடியோ பார்த்திங்கன்னா, ஒரு நானே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு குச்சமாக வெக்கப்பட்டுக்கிட்டு ரொம்ப எப்படி போய் நிற்கிறது முன்னாடி, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க. ஒரு விஷயம் சொல்லணுங்க, அதாவது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சா மனசுக்குள்ள ஆசை இருக்கும், ஆனால் அதுக்கான தைரியம் இருக்காது. என்னன்னா, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளை கிண்டலாக பேசிடுவாங்களோ, ஏதாவது கேவலமாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற பயமே மனசுக்குள்ளே வந்து நம்மளை முன்னேறாமே பண்ணி விட்டுறதுங்க. அதுதான் என்னோட வாழ்க்கையிலே நடந்தது. நான் எவ்வளோ பழகினேன், பண்ணணும்னு செய்யணும்னு முடிவு பண்ணேன். எத்தனையோ பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு சில வந்து யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, பின்னாடி பேசிடக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் யோசனை பண்ணியே என்னால் என்னுடைய முன்னேற்றமே போயிடுச்சு. எப்போவோ நல்லா செஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு உள்ள டேலண்ட் இருந்தாலுமே நம்மளோட அந்த கூச்சம், அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்ற அந்த எண்ணங்கள் நம்மளை முன்னேறாமல் பண்ணி விட்டுறது. இது என்னோட அனுபவத்தில் எனக்கு நடந்தது, அதனால நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உள்ள இப்போ யாராவது ஏதாவது பண்ணணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னெல்லாம் நினைக்காதீங்க. நமக்கு எது சரி, இது சரியா இருக்குமா, இது பண்ணலாமா, நமக்கு இது ஒத்து வருமா அப்படின்னு நம்மளோட இதுவை மட்டும்தான் நினைக்கணும். பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, எதிர் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரர் என்ன சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நினச்சோம்னா நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. நாம் ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு லட்சியத்தோட ஒரு இலக்கு அடையணும்னா நம்ம எதை பற்றியும் கவலை பண்ணாமல் நாம் பாட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் சாதிக்க முடியும். சரிங்களா? அது எனக்கு நடந்தது. நான் அந்த மாதிரி இருந்ததால தான் இன்றைக்கி இப்படி உட்காந்து இப்போ இப்போ எல்லாத்தையும் யோசனை பண்ணி, ஐயோ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம இப்படி விட்டுருக்கக்கூடாது, அப்படி இப்படின்ட்டு இப்போ காலம் கடந்து நான் இப்போ உணர்ந்துட்டு இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப் சேனல். சரிங்களா? அதுதான். அதை ஒரு எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். சரிங்களா? அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, 600 700 பேர் பார்த்துட்டாங்க கொஞ்ச நேரத்திலேயே. ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா இது! ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க அவங்க இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சேனல் ஆரம்பிச்சிருக்கு, பாருங்கன்னு ஏதோ பண்ணுறாங்க, செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு 600 பேருன்றது எனக்கு ரொம்ப பெருசு தான். சரிங்களா? ஆனால் 600 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. 600 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க, ஆனால் யாரும் அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணல. அதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்மெல்லாம் பண்ணிட்டா முன்னேறிடுவோம்ல, அதனால தான். அப்படியெல்லாம் ஒரு சிலர் தவிர மற்றவங்கெல்லாம் யாரும் முன்னேற விட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. சரிங்களா? இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால தான் மக்களே, நான் எல்லாருக்கும் சொல்கிறதெல்லாம் இதுதான். நம்ம அடுத்தவங்களை நம்பி நம்ம இது பண்ணவே கூடாது. நம்மளை நம்பணும். நம்மளோட டேலண்ட்டு நாம் என்ன பண்ண முடியுன்றத நம்மளை நம்பி தான் நம்ம எந்த தொழிலும் செய்யணும். சரிங்களா? எதிர் வீடு, பக்கத்து வீடு, அந்த வீடு, இந்த வீடு, யார் வீடு, அதெல்லாம் இது பண்ணவே கூடாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா,
யாரோ ஒருத்தர் தான் தெரியாதவங்க தான் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சரிங்களா. அவ்வளோ பார்த்துட்டு இருந்தவங்க கடைசி 100 வீடியோலலாம் பார்க்கும்போது 30, 40 அப்படி தான் வியூவர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசின வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அது கொஞ்ச நேரத்திலேயே 120 பேர் பார்த்துட்டாங்க. அப்போ மக்களுக்கு சமையலை விட பேசுறது தான் வந்து நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, நம்ம கேட்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க, பிடிச்சிருந்துன்னா பார்க்குறாங்க, பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருக்காங்க. அவ்வளோதான் சரிங்களா. இப்படி தான் என்னோடய பயணம் ஆரம்பிச்சிருக்குது. இதில் வந்து நான் இப்போ சமையல் பண்ணிவிட்டு திடீர்னு இப்படி வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது என்ன சொல்கிறது, புதுசாக ஏதாவது வீட்டில் செய்யும்போது நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ கூட ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் எடிட்டிங் பண்ணல. பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஏன் திடீர்னு வந்து சேனல் மாறிடுச்சு, சமையல் வீடியோ தானே போட்டிருந்தீங்க, ஏன் திடீர்னு மக்கள்கிட்ட அப்படி என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன சொல்லலான்ட்டு வரீங்க, ஏன் இப்படி இறங்கி ரொம்ப இறக்கமாக பேசுகிறீங்க அப்படி இப்படின்னெல்லாம் கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், சும்மா எனக்கும் போர் அடிச்சு போச்சு, சரி நம்ம மக்களோட நேரடியாக பேசலாம், எனக்கும் ஒரு மனசில் உள்ளது சொன்ன மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்றதுக்காக தான் இதை நான் பேசியிருக்கேன். இது வந்து பிடிச்சிருந்து நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். இடையில சமையல் வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு சொன்னேன். இதுதாங்க, நான் யார்கிட்டையும் இரக்கமாக அழுதுகிட்டு கெஞ்சிக்கிட்டெல்லாம் சொல்லலை. என்னோட நிலைமை, நான் இப்படி இருக்கேன், நான் ராஜி இப்படி இருக்கா அப்படின்றத மட்டும்தான் நான் சொன்னேன் சரிங்களா. மற்றபடி எல்லாரும் ஐயோ இப்போ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு எல்லாருமே வீடியோவில் கேட்குறது தான் சரிங்களா. அதுக்காக கெஞ்சி இது பண்ணி கேட்கல. விருப்பம் உள்ளவங்க பண்ணுவாங்க, விருப்பம் இல்லாதவங்க பார்த்துட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா. இது என்னோட சந்தோஷத்துக்காகவும் போட்டுட்ருக்கேன். வர்றது ரீச் ஆகுது ஆகட்டும், ஆகலைனாலும் நான் விட மாட்டேன். என்னால் போட்டுகிட்டே இருப்பேன் வீடியோ, எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு போட்டுட்ருப்பேன், பேசும்போது பேசிட்டு தான் இருப்பேன் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.